அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏகரைவனின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வை எவ்வாறு நம்ப வேண்டும் என்கிற தலைப்பில் தொடராக பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற நம்பிக்கையிலே சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இறைவன் தூணிலும் உண்டு, துரும்பிலும் உண்டு, நாம் பார்க்கிற அனைத்து பொருட்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற ஒரு தவறான கருத்தை சில முஸ்லிம்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த விதத்தில் முஸ்லிம்கள் அல்லாஹுவை நம்பக்கூடாது. அல்லாஹ் எங்கிருப்பதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்களோ, அந்த விதத்தில்தான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை அமைய வேண்டும். அதில் அல்லாஹினுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருவது அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அதற்குரிய பல்வேறு சான்றுகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதில் மேற்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமிதியில் 1924வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்தி, அனைவரும் பல நேரங்களில் நாம் சொல்வோம். இர்ஹமு மன்ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அங்கே அல்லாஹ்னு கூட வரலை, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். பூமியில் உள்ள மனிதர்களின் மீது நீங்கள் இரக்கம் கொண்டால், அவர்களிடத்தில் கருணையோடு நடந்து கொண்டால், இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இந்த செய்தியை பல நேரங்களில் நாம் சொல்லுவோம். அப்போ வானத்தில் உள்ளவன் என்று நபிகள் நாயகம் இங்கே நமக்கு யாரை சொல்லித் தருகிறார்கள்? அல்லாஹ்வைத்தான் சொல்லித்தராங்க. அப்போ இந்த செய்தியை நம்ம பல நேரங்களில் எல்லா முஸ்லீம்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கிறாங்க. அப்போ ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற பொழுது, குறிப்பாக இறுதி பேருரை, அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜு பண்ணாங்க. அதில் மக்களுக்கு இறுதியாக ஒரு பேருரை நிகழ்த்தினார்கள். ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சொல்ல வேண்டிய அத்தனை கருத்துக்களையும் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒன்று கூடியிருக்கிற மக்கள்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? அலாஹல் பல்லகுத்து, அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு நான் எத்தி வைக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் எடுத்துரைத்து விட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. கூடியிருக்கிற அத்தனை லட்சோப லட்சம் மக்களும் சொன்னார்கள், ஆம் பலா, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டீர்கள் என்று அந்த மக்கள் ஆமோதித்தார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய ஆள்காட்டி விரலால் வானை நோக்கி உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சி. அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சி. அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சி என்று 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லீம்ல 2137வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹுவை வான் நோக்கி உயர்த்தி இறைவா நீயே சாட்சி என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்ற பொழுது, இறுதி பேருரை முதல் கொண்டு பல்வேறு நேரங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய ஆள்காட்டி விரலால் வானை நோக்கி சுட்டி காட்டி சொன்னார்கள், அல்லாஹ் அங்கே இருக்கிறான், இறைவா நீ சாட்சி. இறைவனின் புறத்திலிருந்து தமக்கு அறிவிக்கப்படுகிற வஹி செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சில கட்டம்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நேர்ந்திருக்கிறது. அப்போதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் வானத்தை நோக்கி தான் பார்த்தாங்க. வஹி வராதா? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், இறை செய்தி தமக்கு அருளப்படுவதாக இருந்தால் அங்கிருந்து வரணும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரணும். அப்போ இறை செய்தி தமக்கு அறிவிக்கப்படுவதை எதிர்பார்க்கின்ற பொழுது வானத்தை நோக்கி நபிகள் நாயகம் பார்த்தார்கள் என்பதைத்தான் குர்ஆனும் சொல்கிறது. அல்லாஹ்வும் அதை ஆமோதிக்கிறான். கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே அடிக்கடி உங்களுடைய முகம் வான் நோக்கி பார்ப்பதை நாம் அறிகிறோம். ஏன்? கிப்லாவுடைய மாற்றம் தொடர்பாக, கிப்லாவுடைய மாற்றம் தொடர்பான சட்டம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி நீங்க வானத்தை நோக்கி பார்க்குறீங்க. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், இப்போதிலிருந்து காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்க. அதுக்கு முன்னால் ஒரு 17-18 மாசம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஜெருசலம் என்று சொல்லப்படுகிற பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீன்ல இருக்கிற பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை முன்னோக்கி நபிகள் நாயகம் தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் மாத்திரம் நினைக்கிறாங்க, கிப்லா காபாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்குமே, மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்கும்னு ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து அது தொடர்பான கிப்லா மாற்றம் தொடர்பான சட்டம் வராதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள்.
அந்த எதிர்பார்த்து தம்முடைய காத்திருப்பை வெளிப்படுத்தும் பொழுது அடிக்கடி வானத்தை நோக்கி பார்ப்பாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வராதா, சட்டம் வராதா? அப்ப இறைவனின் புறத்திலிருந்து தமக்கு ஏதேனும் ஒரு சட்டம் அருளப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அப்போதும் அல்லாஹ்வின் தூதர் வானத்தை நோக்கி தான் பார்த்தாங்க. அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? இறைவன் வானத்தில் இருக்கிறான். வானத்தில் எங்க இருக்கிறான்? அரிஷ் என்கிற பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனத்தில் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். அல்லாஹ் முஸ்லிம்கள் வானத்தில் இருக்கிறான் பொத்தாம்பதோ நம்ப கூடாது. வானத்தில் இருக்கிறான், வானத்திலையும் 7 வானங்களுக்கு அப்பால், அதைத்தான் வானம்னு சொல்லப்படுது. அங்கே அரிஷ் என்கிற ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான், ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அங்கிருந்து கொண்டே உலகில் உள்ள பூமியில் உள்ள மனிதர்களை பார்க்கிறான். பார்க்கவன் சக்தி பெற்றவன். அங்கிருந்து கொண்டே வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அரிசியில் அமர்ந்து கொண்டு பூமியில் ஒரு ஓரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிற எறும்பை கண்காணிக்க அல்லாஹ் சக்தி பெற்றவன். அங்கிருந்து கொண்டே அரிஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்ட நிலையிலேயே கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புழு பூச்சியை கூட இறைவன் அது அறியக்கூடியவனாகும், அதனுடைய செயல்பாடுகளையும் கண்காணிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அந்த விதத்தில் இறைவன் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் என்று நம்பணும். அப்ப அல்லாஹ் அரிசில இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான், சுவத்துல இருக்கிறான், உன்னில் இருக்கிறான், எண்ணில் இருக்கிறான். இது இஸ்லாத்திற்கு விரோதமான ஒரு முழக்கம். இது இந்த மூட நம்பிக்கை, இஸ்லாத்திற்கு எதிரான இணை வைப்பை நோக்கி தள்ளக்கூடிய இந்த நம்பிக்கையை தகர்த்து விட்டு அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பதை நம்பணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது குறித்து ஏராளமான சான்றுகளை திருக்குர்ஆன்ல திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறான். 32வது அத்தியாயம் 4வது வசனம், அல்லாஹுல்லதீ ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹுதான் வானங்களையும் பூமியையும் இரண்டுக்கும் இடைப்பட்டவற்றையும் 6 நாட்களில் படைத்தான். எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் 6 நாள்ல படைச்சிட்டான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், படைத்து முடித்ததற்கு பிறகு என்ன செய்தான்? இறைவன் இஸ்தவா அலல் அர்ஷ், அரிசின் மீது அல்லாஹ் அமர்ந்தான். எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு அரிசில போய் அல்லாஹ் உட்கார்ந்துட்டான். தனக்கே உரித்தான அந்த சிம்மாசனத்தில் இறைவன் அமர்ந்து விட்டான். 32வது அத்தியாயம் 4வது வசனத்தில் இடம்பெறுகிறது. அதே போல 20வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, இறைவன் அளவற்ற அருளாளன் அரிசின் மீது அமர்ந்து விட்டான். அப்ப இறைவன் எங்கிருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான்? அரிசில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் எண்ணற்ற திருக்குர்ஆன் வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது. ஆனால் சில முஸ்லிம்கள் இந்த அரிஷ் என்கிற இறைவனினுடைய சிம்மாசனத்தை, பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை கூட தவறான வியாக்கியானம் கொடுக்கிறாங்க. அரிசினா அது சிம்மாசனம் அல்ல, இறைவனினுடைய ஆட்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு, சிம்பாலிக்க அல்லாஹ் சொல்றான். அரிசில உட்கார்ந்து இருக்கிறான், அரிசில உட்கார்ந்து இருக்கிறான்னு புரியக்கூடாதான். அரிசில உட்கார்ந்து இருக்கிறான்னு புரியாம அரிசிங்கிறது ஒரு பொருள் அல்ல, அரிசிங்கிறது ஒரு சிம்மாசனம் அல்ல, அது இறைவனின் ஆட்சியை குறிக்கக்கூடிய, அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு, சிம்பாலிக்கு. சிம்பாலிக்க அல்லாஹ் அரிசிங்கிறான் என்று இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அது தொடர்பான கருத்துக்களை, தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில பரப்பிக் கொள்ளக்கூடிய பலரையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அரிசினா அரிசி தான், சிம்மாசனம்னா சிம்மாசனம். அதுல அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, உருவம் கற்பிக்க கூடாது. ஆனால் அல்லாஹ் அரிஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அவனுக்கே உரித்தான அந்த அரியணையில் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். இப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பணும். இப்ப இவங்க அரிசின்னு சொன்னா அரிசி அல்ல, அது ஒரு சிம்மாசனம் அல்ல, இவங்களா ஒரு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய குறியீடுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி புரிந்து கொள்வதற்கு எந்த சான்றுமே இல்லை. நீங்க குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிஷை மலக்குமார்கள் சுற்றி கொண்டிருப்பதாக சொல்றான். அரிசை வானவர்கள் சுற்றி, அல்லாஹ் அரிசில உட்கார்ந்து இருக்கிறான், அதை சுற்றி மலக்குமார்கள் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு டியூட்டியே என்ன? அல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அரிசை சுற்றி கொண்டே இருப்பது. அப்ப அரிசை வானவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் அந்த அரிசிங்கிறது ஒரு சிம்மாசனமாக, ஒரு அரியணையாக இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு குறியீடு அல்ல, சிம்பாலிக்கா சொல்லப்பட்டது அல்ல, இறைவனுடைய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய குறியீடு கிடையாது. அரிசிங்கிறது ஒரு பொருள், அங்க அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான். அது குறித்து நம்ம கற்பனை செய்யக்கூடாது. இது எங்கே இடம்பெறுகிறது? 39வது அத்தியாயம் 75வது வசனம். ஒத்தரல் மலாயிக்கத்தை, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் வானவர்களை பார்ப்பீர்கள், ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ், இறைவன் அமர்ந்திருக்கிற அந்த அரிசை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தமது இறைவனின் புகழை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கோ போன காபத்துல்லாஹ் சுத்துறோம்ல, அல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் அல்லவா,
அது மாதிரி அல்லாஹ் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அரிசை மலக்குமார்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல 40வது அத்தியாயம் 7வது வசனத்துல வானவர்கள் தான் இறைவன் அமர்ந்திருக்கிற அந்த அரிசை சுமந்து கொண்டிருப்பதாகவும் சொல்கிறான். வானவர்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு குரூப்பு, இன்னொரு வானவர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரிசை சிம்மாசனத்தை சுமந்து கொண்டிருப்பார்களாம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒமன் ஹவ்லஹு, இன்னும் அதனை சுற்றி இருப்பவர்கள், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், இருவருமாக சேர்ந்து அரிசை சுமந்து கொண்டிருக்கிற வானவர்களும் அதனை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வானவர்களும், இருதரப்பு வானவர்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது 40வது அத்தியாயம் 7வது வசனத்துல சொல்றான். அப்ப அரிசிங்கிறது வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னதற்கு பிறகு அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை குறிக்கிற ஒரு குறியீடுன்னு எப்படி சொல்ல முடியும்? குறியீடு கிடையாது. உண்மையே அரிசி என்பது உண்மையிலே ஒரு பொருள். அந்த சிம்மாசனத்தில் அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான். இப்படி நம்ம நம்பணும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் இன்னும் தெளிவாக சொன்னாங்க. புகாரில 660வது இலக்கத்தில் பதிவான ஹதீஸ், மறுமை நாள்ல எல்லா மனிதர்களும் சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கும், வேர்வையில மூழ்கி கொண்டிருப்பார்கள். சில பேர் கணுக்கால் வரையிலையும் வேர்வை, சில பேர் முட்டுக்கால் வரையிலையும் வேர்வையில மூழ்கி கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு இடுப்பு வரையிலும் வேர்வை வந்துருமா. அவங்கவுங்க பாவத்துக்கு தக்க அல்லாஹ் நாடிய அளவுக்கு வெவ்வேறு விதத்தில மனிதர்கள் வேர்வையில மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். நிழலே இருக்காது, ஒரே ஒரு நிழல். எதனுடைய நிழல்? அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அரிசினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அரிசி என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் 7 வகையினரை அல்லாஹ் தேர்வு செய்து நிழல் கொடுப்பான். அப்ப இதுல இருந்தும் நமக்கு என்ன புரிகிறது? அரிசிக்கு நிழல் இருக்குன்னு வேற வருது. அப்போ ஒரு பொருள் ஆயிடுச்சுல, அரிசிக்கு நிழல் இருக்கிறது. அப்ப அது ஒரு அரியணை, அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனம். அதுக்கு நம்ம மாற்று விளக்கம் வியாக்கியானம்லாம் கொடுக்க இயலாது என்பதை புகாரியினுடைய 660வது செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னும் புகாரில 3197வது ஹதீஸ், அதுல நபிகள் நாயகம் நமக்கு இன்னும் ஒரு புதிய செய்தியை சொல்றாங்க. லம்மா ஹலக்கல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் எல்லாத்தையும் எல்லா படைப்பினங்களையும் படைத்த பொழுது கதப ஃபி கிதாபிஹி, தான் ஒரு பதிவேடை எழுதினாலும், எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டான். படைச்சதுக்கு அப்புறம் ஒரு பதிவேட்டை அல்லாஹ் எழுதினான். ஹுவ யக்துபு அலா நஃப்ஸிஹி, தன் மீதே தான் ஒன்றை விதித்துக் கொள்ளும்படியாக தனக்கே ஒரு ரூல் போட்டுக்கிட்டு அல்லாஹ் ஒரு பதிவேட்டை எழுதினான். அந்த பதிவேடு எங்க இருக்கு? வஹுவ வதுஉன் இந்தஹு அலல் அர்ஷி, அது அல்லாஹ்வுக்கு பக்கத்துல அரிசில இருக்கிறது. இறைவன் எழுதிய அந்த பதிவேடு அரிசில அல்லாஹ் வச்சிருக்கிறான், தனக்கு பக்கத்துல அரிசில அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த பதிவேட்டில் அல்லாஹ் என்ன எழுதினாலும், இன்ன ரஹ்மத்தி தக்லிபு கலபி, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. இதை தனக்குத்தானே அல்லாஹ் விதித்துக் கொண்டான். என்ன கடுமையா கோபப்படுவேன், கடுமையா கோபக்காரங்கிறது அந்த பண்பை விட அதிகமாக அன்பு செலுத்துவேன், அளவற்ற அருளாளன், அது மிகைத்து விட்டது. அப்ப இறைவன் கோபக்காரனாகவும் இருக்கிறான், தண்டிப்பவனாகவும் இருக்கிறான், அதே வேளை கருணை செலுத்தக்கூடியவனாகவும் அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த ரெண்டுல எது மிகைக்குதுங்கிற அல்லாஹ் தனக்குத்தானே எழுதிக்கிட்டான். என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஏட்டில் எழுதி வச்சிருக்கான். அந்த ஏடு எங்க இருக்கு? அரிசில இருக்கு. அப்போ இறைவன் கைப்பட எழுதிய ஒரு ஏடு அரிசில் இருப்பதாக புகாரில உள்ள 3194வது செய்தியில இடம்பெறுகிறது. 7404 இந்த 2 இலக்கத்திலும் நீங்க பார்க்கலாம். அப்ப இதுவும் நமக்கு எதை சொல்லி தருகிறது? அரிசில அல்லாஹ் இருக்கிறான், அது ஒரு பொருள் தான், வியாக்கியானம்லாம் கொடுக்கூடாது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது புகாரிலையும் நீங்க பார்க்கலாம். 24/12 2412வது இலக்கத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு யூதர் ஒருத்தர் வரார். யஹூதியும் ஒரு யூதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அபுல் காசிம், அபுல் காசிமே, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர் என்ன? காசிமுடைய வாப்பா. அபுல் காசிம்னா காசிமின் வாப்பான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும்போது யாரும் அந்த பேர்ல அழைக்கப்படக்கூடாதுட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் கூப்பிடுற மாதிரி யூதர்கள் கிண்டல் பண்ணுவாங்க. வேறு நபர்களை அழைப்பது போல நபிகள் நாயகத்தை கேலி செய்யக்கூடும் என்பதற்காகவும் இன்னும் சில காரணங்களுக்காகவும் அபுல் காசிம்னு தன்னை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிற வரையிலும். அப்போ யா அபுல் காசிம், அபுல் காசிமே ஒரு யூதர் அழைக்கிறார். வரப வஜிஹி ரஜுலும் மின் அஸ்ஹாபி,
உங்க கூட்டத்தில் உங்க தோழர்கள் ஒரு ஆளு என் முகத்தில் கடுமையாக அடிச்சு விட்டாரு, நீங்க என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மண் யார்பா உன்னை அடிச்சது அப்படிங்கிறாங்க. ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரிகளுக்கு ஒரு ஆள் தான் என்னை கடுமையாக அடிச்சு விட்டாரு. உதுஉஹு, அவர் கூப்பிடுங்க, யார் என்ன இதுன்னு டீட்டெயிலை கேட்டுவிட்டு அவர் அழைச்சிட்டு வாங்கட்டாங்க. அது வரப்தஹு, அடிச்சிங்களா நீங்களா? அவர் வந்துட்டார், அந்த அன்சாரி நபி தோழர் வந்துட்டார். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா அவர் அடிச்சு விட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, ஆமா அடிச்சேன், உண்மைதான், நம்மளா இருந்தா போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அடிக்கலாம் இல்லைங்க, யாரு இவரெல்லாம் பார்த்ததே இல்லையே, இவர் என்ன அடிச்சேங்கிறாருங்க, லேசா பட்டுருச்சு, அதுக்கு இந்த வருத்தான், அதுக்கு இவ்வளவு பெரிய புகாரான்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். அவர் உண்மையை சொல்லிவிடுறாரு, ஆமா அடிச்சேன். ஏன் அடிச்சேன்னு தெரியுமா? அவர் விளக்கம் சொல்றாரு. சமிஅத்துஹு பிஸ்ஸூக், அவர் கடை வீதியில இருந்தார், நானும் அந்த கடை வீதிக்கு போனேன். சத்தம் போட்டு பேசுறார். என்ன பேசுறார்? யஹ்லிஃபு, சத்தம் போட்டு சத்தியம் செய்கிறார். வல்லதி ஸ்தஃபா மூசா அலல் பஷர், மனிதர்களிலேயே மூசாவை தேர்வு செய்த இறைவன், மூசா தான் பெஸ்ட். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, யூதர்கள்னா அவங்களுக்கு மூசா இறை தூதர் அனுப்பப்பட்டாங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்து பேசுகிறார். அதுவும் நான் வந்ததை பார்த்துக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாரு. இவர் அட்டாக் பண்ற மாதிரி, இவரை தாக்குற மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. குல்து, நான் சொன்னேன், ஐ ஹபீஸ், மோசமானவனே, அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அமைதியை கமுக்கமா நிற்கிறார். ஃபஅஹதத்னி கல்பத்துன், கடுமையான எனக்கு கோபம் வந்து விட்டது. லரத்து வஜ்ஹஹு, உடனே அவர் முகத்துல நான் அடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி சொல்றாங்க, மூசாவை மனிதர்களிலேயே தேர்வு செய்த இறைவன் அப்படின்னு சொன்னதுக்கே அடிச்சு விட்டார். இப்போ நுபுர் சர்மா பேசுனதெல்லாம் அவர் பார்த்தாருன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க, எப்பேற்பட்ட அளவுக்கு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது அடிக்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு செய்தியை சொன்னாங்க, லா துஹய்யிரு பைனல் அம்பியாய், நபிமார்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீங்க. நபிமார்கள்ல இவர் சிறந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் உயர்ந்தவர், இவர் சிறப்பு குறைவானவர், இவர் சிறப்பு கூடுதலானவர், இப்படிலாம் நீங்க ஏற்றத்தாழ்வு நபிமார்களுக்கு இடையில் கற்பிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே பஞ்சாயத்து பிரச்சனை, இவருக்கு முஸ்லீமாக இருந்த அந்த நபித்தோழருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான ஒரு சிறப்பை அங்கே சொல்கிறார்கள். என்னப்பா, யாரையுமே அப்படி குறைச்சலாம் மதிப்பிடாதீங்க, நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீங்க. மறுமை நாள் எல்லா மக்களும் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. எல்லாம் ஒரு சத்தம் கட்டவுன்னு அனைவரும் மயங்கி கீழே விழுந்துருவாங்க, நானும் மயங்கிடுவேன். அப்ப நான் அவ்வள நான் தான் முதலாவதா விழிப்பு அடைந்து எழுவேன். அந்த நேரத்தில் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பி ஜானிபில் அரிஷ், இறைவனினுடைய அரிசின் ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டு நிற்பார். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் தான் முதலாவதா எழுந்து வருவேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனா நான் எழுந்து பார்க்கும்போது மூசா நபி எங்க இருப்பாரு? அல்லாஹ்வுடைய அரிசின் ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டு அங்கே நிற்பார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மயக்கமாயி அவர் எனக்கு முன்னால் அவர் எழுந்துட்டாரா, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மயக்கம் அடைவதிலிருந்தே அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்துட்டானா? இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மயக்கம் அடைவதிலிருந்தே மூசா நபிக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்து விட்டானா எனக்கு தெரியாது, ஆனா அவர் இருப்பாரு. நான் எழுவேன், எல்லாரும் மயக்கம் அடைஞ்சிருவாங்க. நான் எழுந்து பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனினுடைய அரிசின் ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டு நிற்பார். அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அந்த சிம்மாசனத்தின் ஓரத்தை பிடிச்சுக்கிட்டு நிற்பாரா. மூசா நபி எனக்கு முன்னாலேயே எழுந்துட்டாரா, அல்லது அல்லாஹ் அவர் மயக்கமே அடையலையா? என்ன புகாரில் உள்ள அறிவிப்புல எப்படி வருதுன்னா, அம் ஹுசிப பி சாக்கத்தில் ஊலா, முதலாவது மயக்கத்தை கொண்டே அவருடைய கணக்கு முடிக்கப்பட்டு விட்டதா? அப்படின்னா என்ன, உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்டார்ல, அப்ப ஒரு ஒளி, அல்லாஹ் தன்னுடைய அந்த ஒளியை தனக்கு திரையாக இருக்கக்கூடிய ஒளியை ஒரு மலையின் மீது பாய்ச்சினான், மலை தூள் தூளா போயிடுச்சு. அந்த ஒளியை பார்த்துட்டு மூசா நபி மயங்கி கீழே விட்டாங்கல்ல, அப்படி மயங்கி கீழே விழுந்தது கணக்கு முடிஞ்சிருச்சா? அவர் உலகத்திலே ஒரு தடவை மயங்கி கீழே விழுந்து விட்டாரு, திரும்ப அவருக்கு மயக்கம்லாம் வேண்டாம் அப்படின்னு நல்லா விதிவிலக்கு கொடுத்து விட்டானா, அல்லது மயங்கி கீழே விழுந்து எனக்கு முன்னால் எழுந்து விட்டாரான்னு தெரியல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சம்பவத்தில் சொல்றாங்க. இது புகாரில 2412வது இலக்கத்தில் இருக்கு. அப்ப இதுலயும் என்ன வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரிசினுடைய ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அரிசிங்கிறது பிடிக்கிற மாதிரியான ஒரு எந்த விதமான வியாக்கியானமும் கொடுக்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பொருள். அந்த அரிசியில் இறைவன், அந்த சிம்மாசனத்தில் இறைவன் அமர்ந்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். புகாரில 2790 அதுல பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபைதா சஅல்துமுல்லாஹ்,
அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கேட்கறதா இருந்தால், சொர்க்கம் தொடர்பில் எதையும் கேட்பதாக இருந்தால் ஃபஸ் அலூஹு அல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தையே கேளுங்க, அதான் சிறந்த சொர்க்கம். ஃபைன்னஹு அலல் ஜன்னதி, சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் என்றால் அது ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம் தான் என்று சொல்லிவிட்டு ஃபௌகஹு அல் அர்ஷ்,